நம்ம எடுத்துக்கொண்ட வேலை பகுதி சிலுவை நமக்கு நமது சரீரத்தில் எங்கெல்லாம் இருக்க வேண்டும் அப்படின்ட்டு நம்ம எடுத்துருக்கிறோம். சிலுவைன்னு பார்த்தோம்னா நம்முடைய அவர் அன்னவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடைக்கப்படும் போது கூட அவர் சுமந்து செல்லும் போது கூட அவர் சிலுவையை வந்து நம்ம சுமந்து செல்கிறவராய் காணப்படுகிறார். நம்ம வாசிக்க கேட்போம். யோவானின் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல அது தெளிவாகவே புறப்பட்டது. அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு அப்படின்னு புறப்பட்டது. பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையை அவர் சுமந்து கொண்டு போகிறவரா இருக்கிறார். நாம் செய்கிற பாவங்கள், நாம் செய்கிற அக்கிரமங்கள், நம்ம எல்லா காரியங்களும் நீ பாவம் செஞ்சுட்ட, நீ என்ன பண்ணணும், அதுக்கான தண்டனை நீ பெற்றுக்கொண்டுதான் ஆகணும் அப்படின்னு இருக்கிற இந்த காலகட்டத்துல நீ பாவம் செஞ்சுட்ட, நீ வந்து ஒரு திருட்டு செஞ்சுட்டேன்னா நம்முடைய இந்தியா லாபடி என்ன பண்றாங்க, நமக்கு என்ன தண்டனை உண்டோ அது என்ன பண்ணிடுவாங்க, நம்ம பிடிச்சி ஜெயில போட்டுருவாங்க. ஆனா நம்ம எல்லாவற்றுக்கும் அவர் என்ன பண்றாருன்னா பாடுகள் அனுபவிக்கிறதா காணப்படுகிறார். அவர் அந்த இடத்துல சிலுவை சுமக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. இருந்தாலும் அவர் அனுப்பின சிதார்த்தனை அனுப்பினுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாக அவர் என்ன பண்றாருன்னா சிலுவையை சுமந்து கொண்டு அவர் கொல்கத்தா என்ற மலைக்கு என்ன பண்றாரு போகிறதா இருக்கிறார். நம்முடைய பாடுகளுக்காகவும் நாம் செய்த அக்கிரமங்களுக்காகவும் எல்லாவற்றுக்காகவும் அவர் என்ன பண்றாருன்னா பாடு அனுபவிக்கிறதா அங்க என்ன பண்றாருன்னா காணப்படுகிறார். நம்முடைய இரண்டாவது காரியம் பார்ப்போம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கிறேன், கேளுங்க. புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் உதயட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்காரு அப்படின்னு வாசிக்கிறோம். அவங்க பாருங்க, அவங்க வந்து சத்தியத்தை அறிந்திருந்து அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா கீழ்ப்படியாம போயிருக்காங்க. அவங்க இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டது அவங்களுக்கு வந்து சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டிருக்குது. ஒரு சிலர் என்ன பண்றாங்க, கண்களுக்கு முன்பாக பார்த்திருக்கிறாங்க, பார்த்திருந்தும் என்ன பண்றாங்க, அவர்கள் அந்த சிலுவையுடைய காரியத்தை கண்களுக்கு முன்னால் பார்த்திருந்தோம். அவர் என்ன பண்றாங்கன்னா அவர் வழிவிலைக்கு போகிறவராக காணப்படுகிறார்கள். சிலுவையுடைய காரியம் அப்படிப்பட்டதாக இருக்கிறது. நாம் சிலுவையை சுமக்கவில்லை என்றாலும் நாம் ஒவ்வொரு நேரமும் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக சிலுவையை சுமக்கிற அந்த காரியத்தை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டதாக இருக்கிறது. நிச்சயமாய் அவர் கண்களுக்கு முன்பாக ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா நேருக்கு நேராக என்ன பண்றாரு, அவர் பார்க்கிறவராய் காணப்படுகிறார். நம் கண்களுக்கு முன்பாக சிலுவையை நாம் எப்பொழுதும் என்ன பண்ண வேண்டும், வைக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அடுத்த காரியம் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. நானும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்ட இருப்பனாக அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையம்பு இருக்கிறது, நானும் உலகத்தில் சிலுவையில் அறையம்பு இருக்கிறேன். இரண்டாவதாக நாம் பார்த்தோம், கண்களுக்கு முன்னால் நமக்கு வைத்தோம்னா சிலுவை ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடியதாக இருக்கும். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா நம்முடைய வாயில் என்ன பண்ணணும், உலக காரியங்களுக்கு மேன்மை பாராட்டக்கூடாது. மேன்மை பாராட்டாமல் அவருடைய சிலுவையை குறித்து நாம் என்ன பண்ணணும், மேன்மை பாராட்டுவதாக இருக்க வேண்டும். அதுதான் அங்க பவுல் சொல்லியிருக்காரு, நானோ கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்ட இருப்பேனாக. உலகத்துல ஒரு பெரிய ஒரு செலிபிரிட்டி எடுத்துட்டீங்கன்னா அவரை குறித்து என்ன பண்ணுவாங்கன்னா அவ்வளோ பாராட்டுவாங்க, அவ்வளோ வந்து பேசுவாங்க. இப்ப ஒரு பெரிய ஒரு தலைவர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த தலைவர் வந்து என்ன பண்றாரு, இந்த மக்களுக்காக இப்படி பண்ணிட்டாரு, அவர் வாழும் போது எல்லாவற்றையும் என்ன பண்றாரு, இப்படியெல்லாம் செஞ்சாரு, இப்படியெல்லாம் பண்ணாரு அப்படின்னு பார்ப்போம். ஆனால் நாம் உலக காரியங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது, மேன்மை பாராட்டக்கூடாது. அவருடைய சிலுவையை குறித்து என்ன பண்ணணும்னா அவருடைய இயேசு கிறிஸ்துவ சிலுவையை குறித்தே இல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து நான் என்ன பண்ண மாட்டாங்க, மேன்மை பாராட்ட மாட்டாங்க. ஒவ்வொரு நேரமும் நம்ம கூட இருக்கிறவங்கள கூட நாம் என்ன பண்ணுவோம், பெருமையா பேசிடுவோம்.
என் ஃப்ரெண்டு இப்படி அவனுக்கு எந்த திறமையெல்லாம் இருக்கு, அவனுக்கு இப்படியெல்லாம் அவன் என்ன பண்ணுவான், அவன் செய்வான் அப்படின்ட்டு. ஆனால் நாம் ஒருபோதும் உலக காரியங்களுக்கும் உலகத்தில் உள்ள எல்லா விதமான காரியங்களுக்கும் மேன்மை பாராட்டாமல் இருக்க வேண்டும். நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து மாத்திரம்தான் இருக்கணும். அவராலே உலகம் எனக்கு நம்மளது சிலுவையில் அறைந்திருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறைந்திருக்கிறேன் அவருடைய வேலை நம்ம சொல்லுது. அவர் தான்ப்பா நம்முடைய பாடுகளுக்கு, நம்முடைய எல்லா விதமான பாவங்களுக்கும், நம்முடைய எல்லா விதமான மாம்ச இச்சைகளுக்கும் அவர் தான்ப்பா நம்மளை என்ன பண்ணிருக்காரு, சிலுவையில அறைந்திருக்கிறாரு. அவரை குறித்து கேட்காம வேற யாரை குறித்து கேட்கணும்னு அந்த இடத்துல என்ன பண்றாரு பவுல் சொல்றாரு. நாமளும் அவரை போல நாமளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ சிலுவையை குறித்து தான் என்ன பண்ணணும், மேன்மை பாராட்டணும். உலகத்துடைய காரியங்களை குறித்து நாம் மேன்மை பாராட்டவே கூடாது. அப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கிறேன், கவனிங்க. கிறிஸ்து இயேசு இந்த சிந்தையே உங்களிலும் இருக்கிறது. அவர் இந்த உலகத்தில் இருக்கும்போது அவருடைய சிந்தை எப்படிப்பட்டதாக இருந்தது என்றால், அனைவருக்கும் என்ன பண்ணணும், பரலோக ராஜ்யத்துக்கு போறதான வழியே என்ன பண்ணணும், இது சொல்லணும். இவருடைய ஆத்மா எப்படி பாவத்திலிருந்து அவர் என்ன பண்ணணும், இயேசு கிறிஸ்துவை நோக்கி வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்திற்காக அவர் அநேக காரியங்கள்ல அவருக்கு கிடைத்த நேரத்திலையும் கூட அவர் என்ன பண்றாருன்னா, அவர் என்ன பண்றாருன்னா அநேக காரியங்களை அவர் போதிக்கிறாரு. அவருடைய சிந்தையா பாருங்க, அவர் சும்மா இருக்காம அவர் நிறைய காரியங்களை நம்புறாரு. டீச்சர்களுக்கும் போதிக்கிறாரு, மற்ற ஜனங்களுக்கு எல்லாருக்கும் போதிக்கிறாரு. ஆனா அவரை ஏற்றுக்கொள்ள என்ன பண்றாரு, ஏற்றுக்கொள்ள அவருக்கு ஒரு சிலருக்கு என்ன பண்ணல, மனதில்லாதவர்களா இருந்தார்கள். ஆனால் இயேசுடைய சிந்தை என்ன பண்றது, இயேசு கிறிஸ்துவில் உள்ள சிந்தையே உங்களிலும் என்ன பண்ணது இருக்க கிடவது அப்படின்றது. அதுக்கப்புறம் 2ஆவது வசனத்தை வாசிக்கிறாங்க நீங்க. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அவர் பாருங்க, சிந்தையில் சிலுவை, அவருடைய ஆரம்பம் எப்படின்னு அவருக்கு தெரியும், அவருடைய முடிவு எப்படின்னு அவருக்கு தெரியும். அவர் மனுஷ ரூபமாக தான் இந்த பூமியில காணப்பட்டாரு. எல்லாருடைய மனுஷனுக்கு முன்பாக இன்று அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஊனமுற்றவர்களையும் என்ன பண்றாரு, குணமாக்கினாரு. ஆனாலும் அவர் என்ன பண்றாரு, அவருடைய குறிக்கோளே நம்ம யாருக்கு எந்த கெட்டதையும் செய்ய கிடையாது. யாருக்கு எந்த ஒரு இவன் வந்து நம்மளோடது நம்ம கூடவே என்ன பண்ணக்கூடாது, இருந்துடக்கூடாத ஒரு கெட்ட எண்ணமும் அவருக்கு கிடையாது. அவருடைய சிந்தை எப்படிப்பட்டதா இருந்துச்சுன்னா, நம்ம எப்படி இருக்கணும்னா, நம்முடைய காரியம் என்ன பண்ணணும்னா, தன்னை அனுப்பின பிதாவுடைய காரியத்தை என்ன பண்ணணும், முற்றிலுமாக நிறைவேற்றணும். அப்படிப்பட்டதான காரியத்தை என்ன பண்றாருன்னா, அவர் அந்த சிலுவையிலே அந்த சிலுவையை சுமக்கிறவராய் அவர் காணப்படுகிறார். அவருடைய சிந்தை முழுவதும் எப்படி இருக்கிறது என்றால், நான் சிலுவையில் சுமக்க வேண்டும். சிந்தையில் என்னுடைய சிந்தனையை ஃபுல்லாவே நான் கடைசி காலகட்டத்தில் கடைசி நேரத்தில் இருக்கும்போது சிலுவையை சுமந்து என்னுடைய பிதாவுடைய திட்டத்தை நான் என்ன பண்ண நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாரு. அவர் கடைசி வரையும் எப்படி இருந்தாருன்னா, தாழ்மையுடன் அவர் என்ன பண்றாருன்னா ஜீவிக்கிறவராய் காணப்பட்டார். அப்படிப்பட்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் இருந்தார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு அவர் கடவுளா இருந்தாலும் கூட அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு அவர் மரண பரியந்தமும் சிலுவையில, அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அங்க அவரு அந்த போர் சேவர்கள்லாம் அவர் அரெஸ்ட் பண்ண வரும்போது கூட டீச்சர்கள் என்ன பண்றாங்க, இவர் எப்படி அரெஸ்ட் பண்ணலாம், பேருக்கு கூட அவங்க கத்தி எடுத்து அங்க என்ன பண்ணலாம், ஒரு சில காரியங்களில் ஈடுபட்டிருக்கலாம். ஆனாலும் காரியம் இப்படி நிறைவேறப்படணும், அதுக்காக தான் என்ன பண்றாரு, இந்த பூமியில என்ன பண்ணாரு, என்னை அனுப்பின காரியம் நிறைவேறணும் அப்படின்றதுக்காக இது எல்லாவற்றையும் அவர் என்ன பண்றாரு, நேர்த்தியாயும் அவருடைய சிந்தனை ஃபுல்லாக அது நோக்கி மாற்றம் தான் இருந்துச்சு. அப்படிப்பட்டதான அவருடைய சிலுவையுடைய காரியங்கள் அப்படிப்பட்டதாக இருந்ததுனால்தான் தேவன் அவருடைய காரியம் முழுவதும் அவர் என்ன பண்றாருன்னா கடைசி வரையும் தாழ்மையோடு ஜீவிக்க அவருடைய காரியங்கள் இருந்துச்சு. நாம் சிலுவையில் நம்முடைய சரீரத்தில் சிலுவை எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா,
நம்முடைய முதுகில் சிலுவை இருக்க வேண்டும், கண்கள் முன்னால் இருக்க வேண்டும், வாயில் சிலுவை இருக்க வேண்டும். அது உலகத்தை பற்றி மாத்திரம் இல்ல, இயேசு கிறிஸ்துடைய சிலுவை பாடுகள் மாத்திரம்தான் நம்முடைய வாயிலிருந்து வரணும். நான்காவதாக சிந்தையில் சிலுவை இருக்க வேண்டும். சிந்தையில் நம்முடைய சிந்தனையிலும் அவருடைய சிலுவை காரியங்களையும் நாம் என்ன பண்ணணும் இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களாக நாம் வாழ வேண்டும். நம்முடைய சரீரம் முழுவதும் சிலுவை குறித்தான உபதேசங்கள் வச்சிருந்தா நம்மளுடைய இடத்தில் இருக்க வேண்டும். ஒருவன் அவன் என்ன பண்றானா, ஒருவன் இந்த பூமியில இறந்துவிட்டான் என்றால் அவனை பற்றி கூறுவதற்கு அநேக நன்மையான காரியங்களை கூறுவதற்கான ஆட்கள் உண்டு. ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் அடிக்கப்படுவதற்கு முன்பாக கூட அவர் என்ன பண்றாருன்னா, அந்த அவர் துன்புறுத்தி அடிக்கப்படும் முன்பதாக கூட அவர் அந்த ஜனங்களை மன்னித்தவராய் காணப்படுகிறார். ஆனால் நாம் அவரை போல் நாம் என்ன பண்ணணும், சிலுவை பாடுகளை அனுபவிக்கிறவர்களா இருக்க வேண்டும். நமக்கும் இந்த உலகத்தில் என்ன பண்றது, பாடுகள் உண்டு, தேவையில்லாத காரியங்கள் உண்டு. அப்படி இருக்கும்போது கூட தேவனை நாம் நினைத்துக் கொள்வோம். தேவனை நாம் என்ன பண்ணணும்னா, அவர் நம்மளுடைய ரோல் மாடலே அவர் தான். அவரை போல நாம் இந்த பூமியில் என்ன பண்ணணும்னா வாழ வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. நாம்